கிரிக்கெட்ல அம்பீர் சேல நடந்த டாப் 3 ஃபன்னி மூமெண்ட்ஸ். நம்பர் 1, 2012 ஐபிஎல்ல டெல்லிக்கு போன ஒரு மேட்ச் நடந்துச்சுங்க. அதுல பாகிஸ்தானின் அம்பீரான ஆசாத் ராஃப் அம்பீரிங் பண்ணிட்டு இருந்தாரு. இவருடைய தில்லாலங்கடி தனங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் பண்ண பெட்டிங்க முன்கூட்டியே சௌரவ் கங்குலி தெரிஞ்சுக்கிட்டார் போல. அந்த மேட்ச்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஆசாத் ராஃப் லெக் அம்பீரா நின்னுட்டு இருந்தாரு. அப்ப சௌரவ் கங்குலி ஒரு ஸ்வீப் ஷாட் அடிப்பாருங்க. அந்த ஸ்வீப் ஷாட் நேரா ஆசாத் ராஃப் உடைய நெஞ்சுக்கே போயிருக்கும். அவர் பயந்து போய் கை எடுத்து முன்னாடி வந்திருப்பாரு. கையில அந்த பால் பட்டு அந்த பால் டிஃப்ளெக்ட் ஆகியே போயிருக்கும். அதுக்கப்புறம் கையை உதறிட்டு ஏன்பா என்ன அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாவமா பார்த்திருப்பாரு. சரி, அதுக்கப்புறம் நம்ம லெக் அம்பீர் வேணாம், ஸ்ட்ரெயிட் அம்பீர் போய் நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட் அம்பீர் அவர் நிக்க கங்குலி அப்போ பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப இறங்கி வந்து ஒரு சாத்துனா இருப்பாருங்க. அந்த பால் நேரா ஆசாத் ராஃபுடைய தலைக்கு மேலேயே போயிருக்கும். அவர் பயந்து போய் அப்படியே கீழே விழுந்துருவாரு. என்னென்ன நடந்துச்சுன்னே அவருக்கு புரிஞ்சிருக்காது. பால் 4க்கு போயிருக்கும். படுத்துக்கிட்டே 4 கொடுத்திருப்பாரு. அதை பார்த்து எல்லாருமே சிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆசாத் ராஃப் எந்திரிச்சு போய் சௌரவ் கங்குலி கிட்ட கையெடுத்து கும்பிட்டு என்னை விட்டு சாமி, நான் என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சற மாதிரி பண்ணியிருப்பாரு. அது பார்க்கறதுக்கே ஃபன்னியா இருந்திருக்கும். கடைசியில தான் அல்டிமேட். இப்படியே போனா சௌரவ் கங்குலி நம்மளை கொண்டு போட்டுருவாரு, ஹெல்மெட் போட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு ஆசாத் ராஃப் ஹெல்மெட்டை கேட்டிருப்பாரு. அது பார்க்கறதுக்கும் காமெடியா இருந்துச்சு. நம்பர் 2, 2024 பிபிஎல்ல ஜேம்ஸ் வின்ஸ் ஒரு பால் அடிக்க அது பவுலர் கையில பட்டு நான் ஸ்ட்ரைக் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்டெம்ப்ல பட்டிருக்கும். ஸ்டெம்ப்ல பட்ட உடனே அது அவுட்டா இல்லையான்னு தெரிஞ்சுக்க அம்பீர் என்ன பண்ணிருப்பாருன்னா தேர்ட் அம்பீர் கிட்ட போயிருப்பாரு. தேர்ட் அம்பீர் ரீப்ளேல பார்த்திருப்பாரு. அதுல ஜோஸ் பிலிப்பே பேட்டா உள்ள வச்சிருக்கிறது தெரிய வந்திருக்கும். அது நாட் அவுட் தான். சரி, எல்லாரும் நாட் அவுட் நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு தெரியாம அந்த தேர்ட் அம்பீர் அவுட்னு அமுத்திடுவாருங்க. அதனால எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க. அதை பார்த்து ஆன்ஃபீல்ட் அம்பீர் பதறி போய் சாரி இருங்க தப்பாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே சமாதானப்படுத்த தொடங்கிட்டாங்க. அங்க சண்டையே உருவாகிற மாதிரி ஆகிருச்சு. அதுக்கப்புறம் தேர்ட் அம்பீர் கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்கிரீன்ல நாட் அவுட்னு வர மாதிரி பட்டனை அழுத்தி இருப்பாரு. அதனால கொஞ்ச நேரம் கன்ஃபியூஷனே உருவாகி இருக்கும். கிளென் மேக்ஸ்வெல் என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தலை மேல கை வச்சு சிரிச்சிட்டு இருந்திருப்பாரு. அது பார்க்கறதுக்கே காமெடியா இருந்துச்சு. நம்பர் 3, 2000 பாகிஸ்தானும் இங்கிலாந்து ஒரு ஓடிய மேட்ச் ஆடிட்டு இருந்தாங்க. அப்ப வாசிம் அக்ரம் பால்ல அலெக்ஸ் ஸ்டூவர்ட் எட்ஜ் ஆகி அவுட் ஆகிருவாருங்க. அது கிளியர் எட்ஜ் தான். அதனால கீப்பரா நின்னுட்டு மொயின் கான் செலிப்ரேஷன் பண்ணி குதிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்பீலும் பண்ணிருப்பாரு. ஆனா அம்பீரா நின்னுட்டு இருந்தவர் இந்தியாக்காரர் போல. அவர் அவுட்டே கொடுத்திருக்க மாட்டாரு. அதை பார்த்து மொயின் கான் அதிர்ச்சி ஆகிருவாரு. அவுட்டு கூட அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி இருப்பாரு, கதறி இருப்பாரு. அதுக்கப்புறம் என்னமோ யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா பொறுமையா அவுட் கொடுத்திருப்பாரு அந்த அம்பீர். எதுக்காக இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா தெரியல.